ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த server டாட் ஜேஎஸ்ல ஆப் டாட் யூஸ் எக்ஸ்ப்ளோரர் ஜேசன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு டேட்டா வந்து இன்செர்ட் ஆகல. இத கன்சோல் செக் பண்றோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ கன்சோல் டாட் போய் செக் பண்ணும்போது எனக்கு ஆக்சியஸ் எரர் அப்படின்னு வருது பாருங்களேன். இன்டர்னல் சர்வர் எரர். இப்போ நான் இந்த லைன் மிடில்வேர்ல ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசான் அப்படின்ற டேட்டா கொடுத்தா மட்டும்தான் ஜேசான் ஃபார்மெட்டில் சர்வர் சைடில் போயிட்டு நமக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா MySQL போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த லைன் இல்லைன்னா உங்களால் எந்த ஒரு டேட்டாவுமே இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ அகைன் பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபிக்ஸ் எரர் வந்து எனக்கு இருக்காது. இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ கார்த்திக் ஏஜ் வந்து என்னன்னு தரேன், 33. அடுத்து அட்ரஸ் வந்துட்டு சென்னை, சேலரி வந்துட்டு 55, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுத்துட்டேன்னா இப்போ டேட்டா வந்து கரெக்டாக வருது. அப்போ அந்த மிடில் வேர்ல ஆப் டாட் யூஸ், ஏன்னா இந்த இன்புட் டைப்பில் கொடுக்குறத நம்ம என்னவா மாற்றுறோம், ஜேசானா மாற்றும். ஓகேவா? ஜேசானா மாற்றினா தான் கரெக்டாக நமக்கு இந்த பேஜில் போயிட்டு ஸ்டோர் ஆகியும். அகைன் இங்கே இருக்கிறது நமக்கு டேட்டாபேஸ்லேயும் போயிட்டு கரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஓகே. ஓகே. இப்போ ரீட் எப்படி ஒர்க் ஆகுறத பார்த்துட்டோம். இதில் உள்ள அந்த கோடிங் மட்டும், அந்த ரீட் பேஜில் உள்ள கோடிங் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பேக்கெண்டுங்கிற ஃபோல்டரை விட்டு வெளில வந்துடணும். வெளில வந்துட்டு இந்த ரியாக்ட் நோடு கிரெட்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் எண்டு. நான் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே இன்னொரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சோர்ஸில் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எம்ப்ளாய் டாட் ஜேஎஸ்எக்ஸ், இதுதான் என்னோட ரீட் காம்பனண்ட். ஐ மீன் அந்த லிங்க்ல உள்ள டேட்டாவை கெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஆக்சியஸ் ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிற ரெண்டு டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். எம்ப்ளாயிங்கிறது என்னோட காம்பனன்ட் நேமு. ஸ்டெப் 6 என்ன வச்சுருக்கோம், யூஸ் எஃபெக்ட்குள்ள வித் டிபெண்டன்சி எம்டி அரேக்குள்ள அந்த லிங்க் ஆக்சியஸ் டாட் கெட் மெத்தட் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கொடுத்துட்டு வர டேட்டாவை செட் டேட்டாவில் செட் பண்ணுறேன். எரர்னா எரர்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அந்த டெலீட்டை பற்றி இப்போ பார்க்க வேணாம், நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதே தான் என்ன பண்ணிடுறேன், ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். இந்த இடத்து அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, டேபிள் ஃபார்மெட்டில் டேட்டா உங்களுக்கு வந்துடுது. ஓகேவா? இதெல்லாம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லேருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஐடிக்கு அந்த எஸ் நம்பர்னு வச்சுருக்கோம், சீரியல் நம்பருக்கு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வச்சுருக்கேன். அதனால தான் 1 2 3ன்னு வருது. ஐடியை கொடுத்தனா என் 72 இதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஓகே. இப்போ இதில் தான் ரீட் எழுதியிருப்போம். அகைன் இதுலேயே நம்ம என்ன வச்சுருக்கோம், ரீடுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படின்ற ஒரு பட்டன் வச்சுருப்போம். இதை கிளிக் பண்ணனா இந்த ஃபார்ம் வருது இல்லையா? இது எப்படி போகிறதுனா, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஓகே. இதுக்கு வந்து என்னென்ன லிங்க்குங்கிறது ரியாக்ட் ரவுட்டர் டாம் எங்கே போகணும், ஸ்லாஷ் கிரியேட்னு வச்சுருக்கேன் இல்லையா? இந்த ஸ்லாஷ் கிரியேட்னா அந்த ஃபார்ம் பேஜ் எப்படி போகுதுன்னா, இப்போ நம்ம எதுக்குள்ளே வர போகிறோம், ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இந்த ஆப் டாட் ஜேஎஸ்க்குள்ளே ப்ரௌசர் ரவுட்னு சொல்லிட்டு ரியாக்ட் ரவுட்டர் டாம் வச்சுருக்கேன்னா, இதில் ஹெட்டருங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால எல்லா பேஜ்லையும் அது இருக்கிறதுனால அது விட்டுருவோம். ப்ரௌசர் ரவுட்ஸ்குள்ளே பார்த்து வெறும் ஸ்லாஷ்னா ரீட் பேஜ், ஸ்லாஷ் கிரியேட்னா எனக்கு எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன், எலமெண்ட்டில் கிரியேட் இஎம்பிங்கிற காம்பனண்ட் எனக்கு போகணும். ஓகேவா? அதனால தான் எனக்கு என்ன ஆகுது, அதை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வருது. ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கிரியேட் பேஜில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் யூஸ்டேட் ஆன் சேஞ்சில் அந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிறத வாங்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, HTTP localhost 8081/createல இருந்து எனக்கு என்ன போகணும், கன்சோல் டாட் லாகில் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடணும். அடுத்தது நேவிகேட் வந்து ஸ்லாஷ், வெறும் எம்டி ஸ்லாஷ்னா ரீட் பேஜ் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஈவன் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் படிப்போம். இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்னா என்னன்னா, நம்மளோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நான் கொடுக்குற வேலிடேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகும். இல்லை அப்படின்னா அது ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? prevent default is called as the event when submitting the form to prevent a browser reload or refresh அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேவிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, யூஸ் நேவிகேட்னா ரியாக்ட் ரவுட்டர் டம்ளர் இருக்கும். அதை எடுத்து நேவிகேட்டுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு, நேவிகேட் எங்கே போகணும், வெறும் ஸ்லாஷ், அது எப்போ அங்கே போகும், இதில் கொடுக்குற டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் போகும். எதே சர்வரில் நான் இன்சர்ட் காணக்கூடிய என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, ஆப் டாட் போஸ்ட் மெத்தடில் கிரியேட்டில் நேம் ஏஜ் அட்ரஸ் சேலரியில் பாடி அந்த இதில் நம்ம கொடுக்குற இன்புட் பாக்ஸில் உள்ளதெல்லாம் கெட் பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்ட்டு ஸ்டாப்பில் இதெல்லாம் அந்த ஃபீல்டு நேமு வேல்யூஸாக நான் எதை செட் பண்ணுறேன், நாங்கள் வாங்கி இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதில் நேம் ஏஜ் அட்ரஸ் சேலரியில் என்ன கொடுக்குறோனோ
ஓகேவா? அதை என்ன பண்ணிடுறேன், எனக்கு எரர்னா எரர், இல்லைன்னா எனக்கு ரிசல்ட்டுன்னு நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இன்செர்ட். ஓகேவா? இதில் உள்ளதை பார்த்தாங்களே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அப்டேட் டெலீட் அப்படின்ற மாதிரி 2 இருக்கும். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எம்ப்ளாயிங்கிறத பார்த்துட்டோம், ரீடு கிரியேட் 2 பார்த்துட்டோம். ஓகே, இந்த எம்ப்ளாயிங்கிறது நமக்கான ரீட் பேஜ், கிரியேட் இஎம்பிங்கிறது நான் இன்புட் பாக்ஸில் கொடுக்குறதுலாம் எனக்கு சர்வரில் போகணும். இங்கே மட்டும் நம்ம வேலிடேஷன் பண்ணால் பத்தாது, இதே சர்வர்லையும் நம்ம எழுதிடணும். எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம எழுதி ஆப் டாட் புட்டு, ஆப் டாட் கெட்டு, அடுத்து என்ன வச்சுருக்கோம் போஸ்ட்டு, அடுத்து என்ன வச்சுருக்கோம் இன்செட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எழுதியிருக்க கோடு எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ல எழுதியிருப்போம். என்னென்ன எழுதியிருப்போம், டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணியிருப்போம், ஒரு போர்ட் நம்பர் லிசன் பண்ணியிருப்போம், அதில் டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை கெட் பண்ணியிருப்போம், இன்செர்ட் பண்ணியிருப்போம், புட்னா அதை எடுத்து திரும்ப நம்ம இன்செர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்டேட் பண்ணுறது. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அப்டேட். அப்டேட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிள்னு சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன சொன்னால் சப்மிட் கொடுத்துருந்தேன், நான் எதுவுமே இல்லாமல் வருதா, இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலிடேஷனும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த அது எப்படி நடக்குதுன்றதை மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ அப்டேட்னா தேர்ட் ஒன்னை கிளிக் பண்ணும்போது அதில் உள்ள டீட்டெயில் வந்துடுது. நான் சேலரியை மட்டும் அப்டேட் பண்ணுறேன். சேலரி அப்டேட் பண்ணும்போது எனக்கு சேலரி அப்டேட் ஆகுது. இதே தான் எனக்கு எங்கே வரும், சர்வர் பேஜ்லேயும் வரும். மாறி இருக்காங்கோ, அதேமாரி இங்கேயும் எனக்கு என்ன தான் வரும், மாறி இருக்கும். 40Kங்கிற மாதிரி தான் எனக்கு மாறி இருக்கும். ஓகேவா? மாறிடுச்சா? சரி, இது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த அப்டேட்டில் மட்டும் 2 ஸ்டெப்பு நடக்கும். ஒன்று, நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஐடியை கெட் பண்ணி இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். அடுத்தது சேஞ்சஸ் பண்ணோம்னா அதை இன்செர்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போது இதில் அந்த அப்டேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வியூ பண்ண ஒன்று, அப்டேட் பண்ண ஒன்று, நம்ம 2 பார்த்து செட் பண்ணியிருப்போம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இது வியூ 1, இதில் இன்செர்ட் பண்ணுறது அப்டேட் 2. ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட் பேஜ் வரேன். எம்ப்ளாயில் தானே கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எம்ப்ளாயில் ஃபஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா லிங்க்னு சொல்லியிருப்பேன். அப்டேட்டில் எந்த ஐடியை கிளிக் பண்ணுறனோ அது அப்டேட் ஆகணும். ஓகேவா? அந்த ஐடியை பாஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ அப்டேட் எம்ப்ளாயி அதுக்குள்ளே வரேன் அப்படின்னா, இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா யூஸ் நேவிகேட், யூஸ் ப்ராம்ப்ஸ். இந்த யூஸ் ப்ராம்ப்ஸுங்கிறது ஒரு ஐடி லொக்கேஷனை கெட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ ஃபஸ்ட்டு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் இல்லையா, கிளிக் பண்ணும்போது அதோட டேட்டா இண்டெக்ஸில் எனக்கு 0, ஸ்டேட்டில் அது என்ன ஆகிடும் வந்துடும். இதை நான் அகைன் நான் இந்த ஃபார்முக்குள்ளே இங்கேயே பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு நேம், ஏஜ் இதிலலாம் நான் வியூ பண்ணிடுவேன். ஓகேவா? இதுக்கான கோடு சர்வரில் வியூன்னு எழுதியிருப்பேன், இந்த இடத்துல எழுதியிருப்பேன் பாருங்களேன், வியூ. அவ்வளோதான் இதில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்டேட். அகைன் என்ன பண்ணுறேன், ஆன் சேஞ்சில் அதில் ஏதாச்சும் நான் மாற்றினேன்னா அதுலேயே திரும்ப செட் அட்ரஸ்லேயே மாற்றிட்டு அது எதுக்கு வந்துடும், எனக்கு ஏஜ், அட்ரஸ், சேலரி இதுக்கெலாம் வந்துடுமா. அப்போது ஆக்சியஸ் டாட் புட் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறனோ அதை என்ன பண்ணிடுறேன்னா இன்செர்ட் பண்ணிடுவோம். இது 2வது ஸ்டெப். ஓகே, இதே சர்வரில் எழுதியிருப்போம், நம்ம கெட்டுக்கு ஒன்று எழுதியிருப்போம், அடுத்து என்ன வச்சுருப்போம், புட்டுக்கு ஒன்று எழுதியிருப்போம். இன்செர்ட் ஐ மீன் வியூ பண்ணுறதுக்கு ஒன்று, இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. ஓகே, அடுத்து வந்து என்ன எழுதியிருப்போம்னா டெலீட். டெலீட்டுக்கு நம்ம இண்டிவிஜுவல் பேஜ்லாம் கிடையாது. இப்போது இந்த பட்டன் இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா இந்த ரெக்கார்டு எனக்கு என்ன ஆகுது, ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு டெலீட் திஸ் அப்படின்ட்டு கேட்டு எனக்கு என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். இது எப்படின்னா அந்த ஐடியை கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம், ரீட் பேஜ்லேயே அதுக்கு எழுதி முடிச்சிருப்போம். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐடியை கெட் பண்ணுவேன், இந்த இடத்துல வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஐடியை ஷேர் பண்ணுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வாங்கிட்டு ஆக்சியேட்டாக டெலீட் மெத்தடில் நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணுற மாதிரி ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் திஸ் டெலீட் கொடுங்க. அப்புறம் விண்டோஸ் ஆர் லொக்கேஷன் ரீலோட் கொடுத்தோன்னா அது ரீலோட் ஆயிடும். எரர்னா எனக்கு எரர் கொடுத்துருவேன். லாஸ்ட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டெலீட்டுக்கான கோடுங்க எழுதிருப்போம். ஆப் டாட் டெலீட் ஸ்டாப் எந்த ஐடி, டெலீட் ஃப்ரம் ஸ்டாப் வேறு ஐடி, அந்த ஐடியை தான் நான் பாஸ் பண்ணிட்டேன். யூஸ் ப்ராம்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிடுவோம். எனக்கு எரர்னா எரர், இல்லைன்னா பேலன்ஸ் டேட்டாவே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா கிரெட் அப்ளிகேஷன். ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், பேக் அண்ட் MySQL Node.js யூஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.